ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கேட் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ கேட் நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட், என்னோட தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, என்னடா எடுத்த உடனே வீடியோ எடுக்கிற, ஃபர்ஸ்ட் ஆட்டோ கேட்னா என்னன்னு முதல்ல சொல்லுடா அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோ கேட்னா என்னன்னா, இட் வாஸ் டெவலப்டு பை த ஆட்டோடெஸ்க் பிரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனி மூலியமா இந்த ஆட்டோ கேட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ கேட நம்ம ஏன் ஒரு ஆட்டோ கேட நம்ம உருவாக்குறோம், ஆட்டோ கேர் டிசைனை நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்றதுல இருந்து நம்ம எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோ கேட் நம்ம எப்பவுமே ஓபன் பண்ணணும். ஸோ ஆட்டோ கேட் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம ஆட்டோ கேட் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு எப்பவுமே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் ஆனோடனே நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் டிராயிங் அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸ்டார்ட் டிராயிங்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்னன்னா, நம்ம எப்பயுமே நம்ம டாப் வியூல தான் வரைவோம். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா, நம்ம கரெக்டான டாப் வியூ, இங்க பாத்தீங்கன்னா டாப் வியூ கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம டாப் வியூ இதுதான் என்னன்னா கரெக்ட் வியூ. இந்த வியூல தான் நம்ம எப்பயுமே என்னன்னா ஆட்டோ கேட் நம்ம டிரா பண்ணுவோம். இப்போ நம்ம இது எடுத்துட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோ கேட பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எந்த டயகிராம், நான் போன வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன், எப்பவுமே எந்த டயகிராம் வரையறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா யூனிட் லிமிட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட கீபேட்ல யூனிட்ஸ், யூனிட்ஸ் போட்டோம்னா அது எங்க செகண்ட் ஆப்ஷன். யூனிட்ஸ் போட்டோம்னா நம்ம எப்பவுமே 0,0 அப்புறம் மில்லிமீட்டர், நம்ம வேற என்ன இருந்தா நம்ம மாத்திக்கணும். மில்லிமீட்டர் ஓகே. அப்புறம் லிமிட்ஸ், நம்ம செட் பண்ணணும் எப்பவுமே 0,0 என்டர், 50, 50 என்டர், அதை நம்ம செட் பண்ணுவோம். அப்புறம் Z ஜூம் என்டர், அப்புறம் A என்டர், Z என்டர், A என்டர். இது எல்லாமே நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், எப்பவுமே எந்த ஒரு ஆட்டோ கேட் டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே இந்த ஸ்டெப்ஸ் கம்பல்சரி பண்ணணும். யூனிட் லிமிட்ஸ், Z என்டர், A என்டர், இது கண்டிப்பா பண்ணணும். பண்ணிட்டு தான் நம்ம எப்பவுமே எந்த ஒரு ஆட்டோ கேட் டயக்ராம் நம்ம டிரா பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ஆட்டோ கேட்ல நம்ம ரொம்ப முக்கியமான யூஸ் பண்ற ஒரு சில இல்ல கமெண்ட்ஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம முக்கியமா இந்த லைனு சர்க்கிள் இதை பத்திலாம் மட்டும்தான் நம்ம மேக்சிமம் எதை யூஸ் பண்ணுவோமோ அதை வரைக்கும் சொல்றேன். எல்லாமே சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு லைன், இப்போ போன வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா நான் லைனு சர்க்கிள் எல்லாமே அப்படியே கலந்து போட்டிருப்பேன். இப்போ அதுக்கு நம்ம எப்பவுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லைன் இருக்குன்னா நம்ம ஒரு லைன் எப்படி வரையலாம் அப்படின்றது இந்த லைன் கமாண்ட். இந்த லைன் கமாண்ட் எப்படி கிளிக் பண்ணலாம்னா, ஒண்ணு நம்மளோட கர்சரை இந்த லைன் இங்க வச்சு நம்ம இந்த லைனை இப்படி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்மளோட கீபேட்ல எல் என்டர் பண்ணா ஃபர்ஸ்ட் கமெண்டே லைன் தான். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி அதை நம்ம இப்படி இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னன்னா லைன் கமாண்ட். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இப்போ நான் ஒரு லைன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சோ நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு லைன் எடுக்கிறேன். இப்போ நான் லைனை இப்படி கிளிக் பண்ணி நான் இப்படி டிராக், லெஃப்ட் ஆர் ரைட் டிராக் பண்ணும்போது இந்த லைன் ஒரு ஸ்டெப்பா நிக்கல. நிக்காம என்னன்னா இப்படி மேலேயும் கீழேயும் போதா. இப்போ இந்த லைனை நான் ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோகேட்ல என்ன பண்ணணும்னா F8 அந்த கீயை பிரஸ் பண்ணா நமக்கு லைன் பாருங்க ஸ்டிஃப் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா இந்த எய்தர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு போகுது. இதே நான் மறுபடியும் F8 ஆன் பண்ணிட்டேன்னா இது மறுபடியும் இங்க பாருங்க, நம்ம கூட இங்க பாருங்க இப்படி ஷேக் இருக்கும். நான் F8 மறுபடியும் இது பண்ணேன்னா இது பாருங்க ஆர்த்தோ ஆன். இதுதான் ஆர்த்தோ. சோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்படி கொடுக்குறேன். இப்போ இப்படி இப்படி இந்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நமக்கான லைன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஆட்டோ கேட்ல நம்ம வரைஞ்சிக்க முடியும். இப்போ இந்த லைனை இப்போ எனக்கு இப்படி எப்படின்னா இது ஒரு அன்க்ளோஸ்ட் லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி நம்ம வரைஞ்சிட்டே இருக்கோமா, இல்ல நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் வெளியே வரதுக்கு எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணாம நம்ம மவுஸோட ரைட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணாலும் நமக்கு வெளியே வரும். சோ அவ்வளவுதான். இப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம், இப்போ நான் இந்த லைனை நான் delete பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த லைனை இப்படி கிளிக் பண்ணி எனக்கு இந்த ரெண்டு லைனுமே வேணா, இந்த ரெண்டு லைனையும் இப்படி கிளிக் பண்ணி என்னோட கீப்பர்ல நான் delete பண்ணிடணும். இல்ல எனக்கு இது மொத்தமாவே வேணாம்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு கார்னர்ல ரைட் கிளிக் பண்ணி இதை மொத்தமா இப்படி ஃபுல்லா செலக்ட் பண்ணி மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி மொத்தமா delete கொடுத்தேன்னா இது மொத்தமா delete ஆயிடும். அவ்வளவுதான். லைன் கமாண்ட்ல மேக்ஸிமம் இவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சில ஆட்டோகேட் டயகிராம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வரைவோம்னா, எப்படி வரைவோம்னா லைன் ஆஃப் லென்த், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் ஆஃப் லென்த் 200, அது 45 டிகிரில இன்க்ளைண்டா இருக்குன்னா நம்ம எப்படி வரைவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் எடுத்துக்கணும். லைன் எடுத்து நம்ம என்ன பண்றோம்,
இத கிளிக் பண்ணி லைன் ஆஃப் லென்த் வந்து நம்ம என்ன பண்றோம் 200 அப்படின்றத நான் என்டர் பண்ணிட்டேன். இப்ப நான் எதுவுமே பண்ணல. லைன் ஆஃப் லென்த் 200 அது என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் டேப் பிரஸ் பண்றேன். டேப் பிரஸ் பண்ணா எனக்கு என்னன்னா இந்த 200ன்ற லென்த் லாக் ஆயிடும். இப்போ இங்க பாருங்க எனக்கு டிகிரி காட்டுதா டிகிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 45 கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா இப்போ இது வந்து என்னன்னா 45 டிகிரிக்கு வந்து இது வந்து இன்க்ளைண்டா இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா சரி இது வேணாம். இப்போ நம்ம வந்து 200 வந்து நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்து நான் என்ன பண்றேன் ஒரு 50 என்டர் 50 கொடுத்துட்டு என்டர் பண்ணல. நான் டேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 50ன்ற இது வந்து அந்த லென்த் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ அதுக்கான டிகிரி வந்து நான் 45 கொடுத்து நான் என்டர் பண்ணிட்டேன்னா என்டர் பண்ணிட்டு மறுபடியும் என்டர் பண்ணா நீ வெளியே வந்துருமா. இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ இதுக்கான லென்த் வந்து 50 ஆங்கிள் வந்து 45 இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டோமா இதை நம்ம கரெக்டா வரைஞ்சிருக்கோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அனோடேஷன்ஸ்ல மேல இருக்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். இதுல வந்து இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஆங்குலர் இப்போ இதுல இருந்து இதுக்கான ஆங்கிள் எவ்வளவு இருக்கு நம்ம 45 கொடுத்தோமா அந்த 45 வந்து நமக்கு இங்க கரெக்டா இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த லைனுக்கான இந்த லைன் நான் சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதோட லென்த் செக் பண்றதுக்கு லீனியர். சோ நான் என்ன பண்றேன் இதுல இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் ஆ நம்ம இத பாருங்க இப்போ இதுல இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன வருது 35.36 வருது. ஆனா நம்ம கொடுத்தது 50. சோ நம்ம இப்போ பண்ண தப்பானா தப்பு இல்ல. நம்ம என்ன இது யூஸ் பண்ணணும்னா நம்ம இதுலயே இந்த அனோடேஷன்ஸ்ல வந்து இதுலயே வந்து இங்க இருப்பாங்க அலைன்டு. ஏன்னா இது வந்து அலைன்டு லைன்னால நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ இதுல இருந்து இப்போ கரெக்டா யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து இப்போ 50 கரெக்டா வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்போ நான் கொடுத்த லைன் இப்போ இது வந்து எப்படின்னா நம்ம ஆட்டோகேட் டயக்ராம்ஸ்ல நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளமே நான் இந்த மாதிரி ரிலேட்டடா நான் போடுறேன். எப்படின்னா நமக்கு கொடுத்திருக்க லைனுக்கான லென்த் பிளஸ் லைனுக்கான ஆங்கிள் ரெண்டுமே சேர்த்தா மாதிரி நம்ம வந்து இப்படி வரையறது. இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக். இப்படியும் நம்ம ஆட்டோகேட்ல நம்ம டயக்ராம்ஸ் வரையலாம். சோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ல ஒன் ஆஃப் த கமெண்ட் லைன் கமெண்ட் வந்து மேக்ஸிமம் அவ்வளவுதான். இப்போ அடுத்தது நம்ம மோஸ்டா நிறைய எதை யூஸ் பண்ணோம்னா சர்க்கிள் உங்களுக்கே தெரியுது தான். சர்க்கிள்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேடியஸ் டயாமீட்டர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ்னா நான் என்ன பண்றேன் சர்க்கிள் ஆஃப் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி ரேடியஸ் வந்து நான் 25 கொடுத்து என்டர் பண்ணா 25 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள். மறுபடியும் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் நான் 25னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 25 அந்த மாதிரி. மறுபடியும் இன்னைக்கு இந்த ரெண்டு சர்க்கிளுமே வேணாம்னா நான் என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கிளை இப்படி கிளிக் பண்ணி டெலிட் பண்ணலாம். இல்லைன்னா மொத்தமா இப்படி டிராக் பண்ணி டெலிட் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த கமாண்ட் ஆட்டோகேட்ல நம்ம சர்க்கிள் மேக்ஸிமம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சோ இவ்வளவுதான் கமெண்ட்ஸ்ன்றதை விட நம்ம அதாவது நம்ம வரும்போது அங்கங்க பார்த்தா நம்ம கரெக்டா இருக்கும்ன்றதுனால தான் நான் பேசிக் வீடியோ எதுவும் போடல. அந்தந்த வீடியோ வரும்போது அதை தான் அங்கங்க சொல்லிடலாம்னு பார்த்தேன். சோ இதுதான் லைன் சர்க்கிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்துக்கோம் நம்ம இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்படி வரையறோங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் எனக்கு இந்த இடம் மட்டும் தேவையில்லைன்னா நம்ம ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இது வரைக்கும் வேண்டாம் அப்படி எனக்கு வேண்டான்றது என்ன ஆயிடும்னா எனக்கு அப்படியே ட்ரிம் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. சோ நமக்கு பேசிக்கா வந்து இதுவே போதும். ஆட்டோ கேட்னா வந்து எதுக்கு அதே மாதிரி இப்போ ஆட்டோ கேட் வந்து ஏன் நான் இப்போ கத்துக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர். இப்ப எப்படின்னா நம்ம இப்போ இப்போ என்ஜின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ அந்த இன்ஜினோட இப்போ நம்ம இன்ஜினை நம்ம இப்போ டேரக்டா ஒரு டூ வீலர் இன்ஜினை நம்ம கண் கூட பாக்குற அந்த அந்த அவுட்டர் ஸ்கெட்சை வந்து நம்மளோட ஆட்டோ கேட்ல வந்து நம்மளால வந்து வரைய முடியும். அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா போறோம்னா இப்போ இன்ஜினை வந்து நம்ம பிரிச்சு மாற்றோம் அப்படின்னா நம்ம இன்ஜினை பிரிச்சு மாட்டும் போது நடுவுல வந்து கேஸ்கட் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த கேஸ்கட் வந்து எப்படி இருக்கும்னா வந்து இப்போ அந்த கேஸ்கட் எப்படி இருக்கும் இப்போ அதை நம்மளால டிசைன் பண்ண முடியும்னா நம்மளால டிசைன் பண்ண அதுதான். இப்ப வந்து என்னன்னா 2டி வந்து நம்மளால இப்ப நம்ம பாக்குற உங்களால இப்ப நீங்க இது வந்து ஒரு போன்ல இந்த வீடியோவா பாக்குறீங்க. இப்போ நீங்க வீடியோவா பாக்குற அந்த போனை வந்து நம்மளால 2டி டிசைன் பண்ண முடியும். 2டினா ஒரு ஸ்கெட்ச் கொடுக்க முடியும். அந்த ஸ்கெட்ச் தான் ஆட்டோகேட். இதே வந்து அந்த போனை நீங்க வந்து திருப்பி பாக்குறீங்க அப்படின்னா அந்த போனோட அந்த போனோட பிரெத்து கரெக்டான லென்த் அது உள்ள இருக்கிறதுலாம் வரையும் 3டி அது ஆட்டோகேட் 3டி மாடலிங். சோ ஆட்டோகேட் வந்து பேசிக்கா வந்து சொல்லணும்னா இந்த லைன் கமாண்ட் இது இந்த மாதிரி நம்ம டயகிராம்ஸ் வந்து வரையலாம். இப்ப எல்லாமே இது பண்ணலாம். இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மறுபடியும் வந்து இப்ப நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கண்ட்ரோல் Z கொடுப்போம். இப்போ எனக்கு மறுபடியும் நம்ம தப்பா வரைஞ்சிட்டேன். மறுபடியும் எனக்கு அது வேணும்னா கண்ட்ரோல் Z கொடுத்தோம்னா நமக்கு இது வரும். கண்ட்ரோல் Z கொடுத்தா நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணனோ அது எல்லாமே நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அது எல்லாமே வரும். நம்ம என்ன இப்போ இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல பண்ணது. இப்போ அது எல்லாமே இங்க வந்துரும். அதே மாரி F2 கீ பிரஸ் பண்ணீங்கன்னா, நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கமாண்ட் எத்தன தடவ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற ஹிஸ்டரி வந்து இது
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அகைன் கண்டினியூ பண்ணுவோம். அந்த வீடியோ டக்குன்னு கட் ஆயிடுச்சு. அதான் நம்ம அதுல கடைசியா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா வந்து, நம்மளோட இத வந்து நம்மளால ட்ராக் பண்ண முடியும்னு சொன்னா. அதாவது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ற ஹிஸ்டரிய வந்து நம்ம F2 அழுத்துனோம்னா, நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோன்ற ஹிஸ்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து இப்ப நம்ம போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம கம்பெனில ஒரு டயகிராம் குடுத்தா, அந்த டயகிராம நம்ம கம்பெனில ஒர்க் அவுட் பண்ண சொல்லும். நம்ம எவ்வளோ நம்ம எத்தன தடவ அந்த எத்தன கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்னென்ன பண்ணி இந்த டயகிராம நம்ம ஃபைனல் அவுட்புட் எடுத்துட்டு வந்தோன்ற ஹிஸ்டரிய வந்து நம்மளால இங்க பார்த்துக்க முடியும். அதுதான் வந்து என்னன்னா, இந்த F2 கமாண்டோட அ ஓ! வேலை. F2 நம்ம பிரஸ் பண்ணோம்னா, நமக்கான கமாண்ட் நம்ம என்ன அதாவது நம்ம எத்தன நம்ம YouTubeஓ இல்ல Chrome போறோம்னா, நம்மளோட ஹிஸ்டரிய நம்ம பார்க்குற மாரி, நம்மளுக்கான ஹிஸ்டரி நம்ம எத்தன எவ்ளோ இது பண்ணி நம்ம எத்தன கமாண்ட் இல்லன்னா நம்ம எரேஸ் பண்ணோமா, என்ன அந்த டயகிராம் வரைஞ்சதுக்கு நம்ம ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணணும்ன்றத நம்மளால அந்த F12 அழுத்தி நம்மளுக்கான ஹிஸ்டரிய வந்து பார்க்கலாம். சோ, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆட்டோகேட் பேசிக்கா வந்து இவ்வளவுதான். மிச்சதெல்லாம் வந்து நான் என்ன பண்றேன்னா, அந்த டயகிராம் வரும்போது அத தான் நான் அப்பப்போ சொல்லி தரேன். இப்போ நம்ம இத பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ராப்ளம். இப்போ இதுல வந்து என்னன்னா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம். பட் நம்ம கொஞ்சம் அ கால்குலேட் பண்ணி நம்ம இத வந்து கொஞ்சம் போடுற மாரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே பேஸ்ல இருந்தே போவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன். அந்த லைனுக்கான இது வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா 46. ஸோ ஃபார் தட் நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுக்கிறேன். நான் என்ன பண்றேன் 46 என்டர் பண்றேன். 46 என்டர் பண்றேனா, என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அ என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், மறுபடியும் இந்த இமேஜ்க்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இந்த வீடியோட ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். என்ன அப்டின்னா, நம்ம ஒரு லைன் வேணும்னா, அதாவது லைன் வித் ஆங்கிள் நான் எப்படி போடணும்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இது இது இந்த லைனுக்கான லென்த் வந்து பார்த்தோம்னா 42. ஸோ ஃபார் தட் நம்ம என்ன பண்றோம், 42 நான் என்ன பண்றேன், இங்க இருந்து மேல என்னோட மவுஸ இது பண்ணி நான் என்ன பண்றேன், 42 குடுத்து நான் என்டர் குடுக்கல. என்டர் குடுக்காம நான் என்ன பண்றேன், டேப் பிரஸ் பண்றேன். டேப் பிரஸ் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், இங்க வந்து இதுக்கான லென்த் பார்த்தோம்னா 144. ஸோ 144 குடுத்தோம்னா, நமக்கான இது வந்து நமக்கு கரெக்ட்டா வராது. ஸோ ஃபார் தட் நம்ம என்ன பண்ணணும், 180ல இருந்து 144 நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ 188ல இருந்து 144 லெஸ் பண்ணோம்னா, நமக்கான இது வந்து பார்த்தோம்னா, நமக்கு 36 வரும். 36 குடுத்து நான் என்டர் பண்ணி, நான் என்ன பண்றேன், எஸ்கேப் குடுத்துடுறேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்ட்டா இல்லையான்றது நான் என்ன சொன்னேன்னா, ஆங்குலார் செக் பண்ணணும்னு சொன்னேன். சோ இதுல இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 144 நமக்கு வந்து கரெக்டா வந்துருச்சு. சோ இங்க பாருங்க. இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 144. அவ்வளவுதான். இப்போ இது வரைக்கும் வரைஞ்சிட்டோம்னாலே நம்ம வந்து டயகிராம் வந்து மோர் ஆர் லெஸ் நம்ம முடிச்சுட்டோம். ஏன்னா இதுதான் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகுற இடமே வந்து என்னன்னா இந்த இடமா தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஏன்னா என்ன டிகிரி போடணும், என்ன ஆங்கிள் போடணும்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப கீழே இந்த லைனும் வரைஞ்சிட்டோம். சோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே அப்படியே ஃபர்தரா நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த டயகிராம் அப்படியே நீங்க பாத்துக்கோங்க. இப்ப மேல வந்து பார்த்தோம்னா நம்பர் 20. சோ அதுக்கு வந்து ஃபார் தட் நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் எடுக்கிறோம். லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், இங்க வச்சு நான் என்ன பண்றேன், மேல வந்து 20 என்டர் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், மறுபடியும் டயகிராம்ல பார்த்தோம்னா, இப்போ இங்க பாருங்க. இங்க நம்ம 20 வந்து இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து மொத்தமா 50. இங்க என்ன பண்ணியிருக்கான், இதுல இருந்து நம்ம டயகிராம் ஆக்சுவலா இப்படி இருந்து வந்தோம்னா, இங்க இருந்து 30 போட்டிருப்போம். பட் இங்க என்ன தெரியல அப்படின்னா என்னன்னா, இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 20 மேல 10. அதுதான் வந்து நம்மளுக்கு இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க லைன் இங்க வச்சு நான் என்ன பண்றேன், 20 என்டர் பண்ணிட்டு மேல வந்து அதுக்கான ஹைட் வந்து நான் 10 என்டர் பண்றேன். 10 என்டர் பண்ணிட்டோம்னா, இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் டயகிராம்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் 30, இதுலேருந்து இதுக்கான கீழ வந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 18. ஸோ நான் என்ன பண்றேன், லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்து என்ன பண்றேன், இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் 30 குடுத்து என்டர் பண்றேன். மறுபடியும் அதுக்கான 30 குடுத்து என்டர் பண்ணிட்டு, கீழ வந்து 18 குடுத்து நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டேனா, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன், இப்போ இங்க இதுவரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டோம் டயகிராம். சோ இதுல இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து மொத்தமா பார்த்தோம்னா 44, கீழ வந்து 18.34. சோ நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த அப்படியே ப்ரொசீட் பண்றோம். நான் மறுபடியும் லைன் எடுக்கிறேன். இங்க இருந்து நான் என்ன பண்றேன், 44 என்டர் பண்றேன். மறுபடியும் கீழ வந்து நான் என்ன பண்றேன், 18.34 கொடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன்.
என்டர் பண்ணிட்டு நான் இப்போ வந்து பார்த்தேன்னா, அவ்வளோதான். எனக்கு டயகிராம் வந்து மோர் ஆர் லெஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கருந்து இத எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆங்கிள் இல்லனாலும் பரவால்ல. நம்ம என்ன பண்ணலாம், இங்கிருந்து மேல வந்து 9.78 அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். ஸோ டேக் த லைன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், மேல 9.78 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இத வந்து நமக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த பார்ட் வந்து தேவை. இந்த பார்ட் வரையறதுக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோடக்கான லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணி, நான் மறுபடியும் இப்போ இந்த பாயிண்ட் வந்தா எனக்கு கிரீன் கலர்ல தெரியுதா? நான் அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் எஸ்கேப் பண்ணிட்டேன். எஸ்கேப் பண்ணிட்டேன்னா, இப்போ நம்ப இந்த டயகிராம நம்ம AutoCADல வரைஞ்சுட்டோம். நான் ஏன் இப்போ இதுக்கு ஏன் இந்த டயகிராம போடுறேன்னா, நான் இப்பதான் அதாவது இப்போ ஒரு லைனுக்கு உண்டான லென்த் பிளஸ் ஆங்கிளோட எப்படின்றத நான் பேசிக்கா ஒண்ணு சொன்னேன். இப்ப அத நான் வித் டயகிராமோட பண்ணிட்டேன். இப்ப நம்ம பண்ணதெல்லாம் கரெக்ட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த அனோடேஷன்ல போயிட்டு நம்ம வந்து இதுக்கான இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா போட்டிருக்கோமா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கான இது 44 மறுபடியும் இங்க இருந்து இதுக்கான இது வந்து 30 எகைன் இங்க இருந்து இதுக்கான இது ஆங்குலர் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம மேக்ஸிமம் ஓரளவு நமக்கான டைமென்ஷன் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த 44 தான் நான் இங்க போட்டிருக்கேன். 18.34 இதுக்கான மெயினே வந்து இந்த பார்ட் தான். இங்க தான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணோம். இங்க வந்து 144 இங்க வந்து 20. ஸோ இந்த டயகிராம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ AutoCADல வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், வெரி ஈஸி. ஸோ நம்ம வந்து இப்போ AutoCADல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் AutoCADனா என்ன இதுதான். இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ இது வந்து என்னன்னா ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ AutoCADல வரைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து AutoCAD. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். இல்ல எந்த மாதிரி டயகிராம்ஸ் போடணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி டயகிராம்ஸ் நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.